குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட இமானுவேல் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். அவர் வந்து இன்னைக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திருக்காரு. அதில் வந்து சம் பேசிக் திங், அதாவது பாடத்தை தொடங்க முன்னாடி பேசிக் திங், ஃபண்டமெண்டல் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து தொகுத்து வச்சிருக்காரு. ஸோ நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபுல் கார் மாடல் அப்படின்னா ஜெனரல் வைப்ரேட்டிங் மாடல் ஆஃப் தி வெஹிக்கிள். ஜெனரல் வைப்ரேட்டிங் மாடல் ஆஃப் தி வெஹிக்கிள் தான் வந்து நம்ம வந்து ஃபுல் கார் மாடல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஸ்டாட்டிக் லோட் அப்படின்னா என்ன? லோட் டியூ டு சேசிஸ் பார்ட். சேசிஸோட பார்ட்ல உள்ள லோட் தான் ஸ்டாட்டிக் லோட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இனர்ஷியா லோட். while applying brakes. நம்ம பிரேக் கொடுத்தா எதிர்ப்பு உண்டாகும், எதிர்ப்பு தான் இனர்ஷியா, அதான் இனர்ஷியா லோட். அடுத்து மொமெண்டரி லோட். while taking a curve. கர்வ் அப்படியே வளைக்கும் போது அங்க மொமெண்ட் will be caused. It is a rotational actionனால மூமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். அப்ப மொமெண்டரி லோட் வந்து while taking curve. ஷார்ட் டியூரேஷன் லோட்னா என்ன? while crossing a broken patch. ஒரு broken patch கடக்கும் போது வர லோட் வந்து ஷார்ட் டியூரேஷன் லோட். அடுத்தது பெண்டிங் ரிஜிடிட்டினா என்ன? of the automotive body panel is equal to EI. சிவனும் சத்தியம் சேர்ந்தா மாஸ்டா மாதிரி யங்ஸ் மாடல்ஸும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் சேர்ந்தா அதான் பெண்டிங் ரிஜிடிட்டி ஆர் ஃப்ளெக்ஸோரிஜிட்டி. பெண்டிங் ரிஜிடிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃப்ளெக்ஸோரிஜிட்டி. ஓகே, வெர்டிகல் பெண்டிங்னா என்ன? Caused due to the weight of the vehicle acting on the side member. So weight of the vehicle acting on the side member னா அத வெர்டிகல் பெண்டிங் சொல்லுவாங்க. ரோலிங் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? Is proportional to the weight of the car. So ஒரு weight of the காருக்கு நேர் தகவல் இருக்கிறதுக்கு எதிர்ப்பு தான் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். ரோல் ஆங்கிள்னா என்ன? Roll angle of the vehicle is the vertical movement of the vehicle. So vertical movement of the vehicle தான் ரோல் ஆங்கிள் சொல்றாங்க. அப்ப அண்டர் டேம்ப்ட் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா என்ன? Resonance occur when excitation frequency is less than undamped natural frequency. So excitation frequency less than ஆ இருந்ததுனா அது அண்டர் டேம்ப்ட் சொல்லுவாங்க. excitation frequency more than இருந்தா ஓவர் டேம்ப்ட் இருப்பாங்க. சரி, டைம் பீரியட் என்ன? Time interval after which the motion is repeated itself. மோஷன் ஒவ்வொரு இதுக்கும் ரிப்பீட் ஆகுற அந்த இன்டர்வல் தான் வந்து டைம் பீரியட் சொல்றாங்க. ஒரு டைம் டேக்கன் ஃபார் டு கம்ப்ளீட் a one cycle, அதான் டைம் பீரியட். மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர்னா என்ன? Ratio of the dynamic to the static amplitude of the motion. ஒரு டைனமிக் ஆம்ப்ளிட்யூடுக்கும் ஸ்டாட்டிக் ஆம்ப்ளிட்யூடுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் சொல்லிருக்கலாம். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல்ல பேசிக்கான விஷயங்கள் அனைத்தும் நமக்கு தொகுத்து நமக்காக உருவாக்கி கொடுத்த இந்த இமானுவேல் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து வருங்காலத்துல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அவர் இந்த கண்டென்ட்டை கொடுத்ததுக்காக அவரை பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ.